நான் நம்ம அந்த லிஸ்ட்டை பெருசுபடுத்திக்கணும். கவிதா அவர்களுடைய அறிமுகத்தை சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட அப்ப 600க்கும் மேல பட்டிமன்றம் கண்ட பேச்சாளர், கணீர் என்ற குரலில் பேசுவார், அருமையாக பாடுவார். வாங்க கவிதா, உங்களுடைய கருத்துக்களை கேட்க அவளோடு இருக்கிறோம். நன்றி தோழி. பிறந்து சிறந்த மொழிகளுக்கு நடுவில் சிறந்தே பிறந்த மொழியாம் என் தாய் தமிழை வேண்டி வணங்கி என்னுடைய உரையை துவங்குகின்றேன். வேர்களை தேடி அப்படிங்கிற ஒரு அருமையான தலைப்புல இந்த பொங்கல் விழாவை முன்னிட்டு நாம ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய திணை அமெரிக்கா உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை பதிவு செய்து கொண்டு இந்த அருமையான ஒரு கருத்தரங்கத்திற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய தமிழ் ஆளுமை மதுக்கூர் ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும், என்னோடு இணைந்து பேசுவதற்காக வந்திருக்கக்கூடிய சம்பத்து ஐயா அவர்களுக்கும், சரவணன் ஐயா அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்வை அருமையாக கண்டு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தமிழ் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர் என்ற பாவேந்தர் அவர்களுடைய வரிகளுக்கு ஏற்ப நம் உயிருக்கும் மேலான நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியின் வேர்களை தேடி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நான் பேசக்கூடிய என்னுடைய உள் தலைப்பாக இருக்கக்கூடிய தமிழின் தொன்மையும் தொடர்ச்சியும் ரொம்ப சிறப்பா இருந்தது, மகிழ்வா இருந்தது. இதை பற்றி பேசும் பொழுது நிறைய தகவல்கள் தேடிக்கிட்டே இருக்கிறோம், கிடைச்சிக்கிட்டே இருக்குது. எவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்து பிரமிக்கின்றோம். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு நெஞ்சம் நிறைந்த மகிழ்ச்சியும் நன்றியும். என்னுடைய அருமை தோழி ஆனந்தி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே வணக்கங்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கி கொண்டு, திங்களோடும் செழம்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடும் பிறந்தோம் நாங்கள் என்ற பாவேந்தர் வரிகளை நம் தலைப்போடு பொருத்துவது இங்கே ஒரு பொருத்தமானதாக அமைகின்றது. அதாவது நம்மளுடைய மொழி, தாய்மொழி தமிழானது பிற எந்த மொழியின் நிழல் கூட படாத வகையிலே தனித்துவமாக வளர்ந்த ஒரு தன்னிகரில்லாத மொழி, இயல்பாக தோன்றிய இயன்மொழின்னு சொல்லலாம். தேவனைய பாவாணர் அவர்கள் 16 பண்புகளை தமிழ் மொழிக்கே உரித்தாக்கி இருக்கின்றார். தன்னுடைய தமிழ் வரலாறு அப்படிங்கிற நூல்ல ரொம்ப சிறப்பா தமிழ் மொழியின் 16 பண்புகள், அதை சொல்லும் பொழுதே நமக்கு தமிழ் மொழியினுடைய தொன்மை நமக்கு புரிய வரும். அந்த 16 பண்புகளை சொல்லும் பொழுது தொன்மை, முன்மை, எளிமை, ஒன்மை, இளமை, வழமை, தூய்மை, தாய்மை, செம்மை, மும்மை, தனிமை, இயன்மை, இனிமை, பெருமை, திருமை, வியன்மை என்று 16 கூறுகள். இந்த முதல் கூறுன்னு சொல்லப்படுவது தொன்மை. எவ்வளவு பழமையானது நம்மளுடைய மொழி. இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 2000ங்கிறாங்க, 3000ங்கிறாங்க, 5000, 10,000ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் அவர் அழகா சொல்லி இருப்பாரு, தொன்மை காலத்தால் முந்தியது. 2 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு மொழி, அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றது, பழமையான ஒரு மொழி அப்படின்னு தொன்மைன்னு சொல்லி அதை அழகாக சொல்லி இருக்கிறார். முன்மைன்னு ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோமானால், முதன்மையான ஒரு மொழி. தொல்காப்பியத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது, அந்த பரிணாம வளர்ச்சியை ஓரறிவதுவே அப்படின்னு சொல்லியிருப்பார் தொல்காப்பியர். இது நமக்கு சான்றாக அமைந்திருக்கின்றது. எவ்வளவு தொன்மையான மொழி. எளிமைன்னு சொல்லியிருக்கிறார். எளிமைனா என்ன? வெறும் 30 ஒலிகள் தாங்க. மென்மையான ஒரு உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, 30 ஒலிகள் தான். அதனால தான் அவர் எளிமைன்னு சொல்லியிருப்பார். ஒன்மைன்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. 16 கூறுகள்ல ஒன்று ஒன்மை. உண்மைனா வேற ஒண்ணும் இல்லை, ஒளி பொருந்திய ஒரு மொழி. இப்போ சீன மொழி எடுத்துட்டோம்னா, சீன மொழியுமே ஒரு பழமையான மொழி தான். ஆனா அந்த மொழி இன்றைக்கு பேசும் உயிர்ப்போடு இருக்கின்றது. ஆனா அந்த மொழிக்கான வழமை இல்லை. பெரிய இலக்கண இலக்கியங்கள்லாம் அதுல அந்த மொழியில இல்லை. ஆனா தமிழ் மொழி அப்படி இல்லை. உண்மைன்னு சொல்லும் பொழுது ஏன் அந்த மொழிக்கு ஒரு ஒளி இருக்குது? ஏன்னா அது நம் நெஞ்சத்தின் இருளை அகற்றுகின்ற ஒரு மொழி. எப்படி? அதுதான் நீதி இலக்கியங்கள் சொல்கின்றது. நம்ம திருக்குறள் எடுத்துக்குவோம். திருக்குறள்ல சொல்லப்படாத கருத்துக்களா? சமீபத்துல நான் திருக்குறளை படிச்சுட்டு இருக்கும் போது
புதிய புதிய செய்திகளை, புதிய புதிய விஷயங்களை நாம் என்றென்றைக்கும் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையிலே தொழில் முனைவோர், அதாவது ஆண்டர்பிரனர், அவர்களுக்கும் நம்மளுடைய வள்ளுவ பெருந்தகை நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறார், அறிவுரைகளை சொல்லி இருக்கிறார். எப்போ? 1000 வருடங்களுக்கு முன்னாடி. அதான் ஆச்சரியம். அதுதான் நம்மளுடைய இருளை, நம்ம மனதில் இருக்கக்கூடிய இருளை, அறியாமையை அகற்றுவதாக அமைய பெற்றிருக்கிறது. அதனாலதான் ஒளி அகற்றும். அவர் சொல்லியிருக்கிறாரு, எப்படி நம்ம ஒரு திட்டம், ஒரு தொழில் தொடங்க போறோம், அந்த தொழில் எப்படி திட்டம் தீட்டி அந்த தொழிலை தேர்ந்தெடுக்கணும், வினை திட்டம் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த தொழிலால் நீ என்ன வகையான செல்வத்தை சேர்க்க முடியும், எவ்வளவு சேர்க்க முடியும், எவ்வளவு உழைப்பை நீ அதற்கு போட வேண்டும் அந்த தொழிலுக்காக, அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார். விடாமுயற்சி இருக்கணும், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கின்றது. யாரெல்லாம் நம்ம பக்கத்துல வச்சுக்கணுங்கிறாரு. அனுபவம் வாய்ந்தவர்களை பக்கத்துல வச்சுக்கோ. ஒரு தொழிலை ஆரம்பிச்சிட்டியா, அந்த தொழிலை இடையில விட்டுறாத. நீ ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சேன்னா அதை முடிச்சிரு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படிங்கிறார். இப்படி முக்காலமும் உணர்ந்த ஒரு ஞானியால் சொல்லப்பட்ட அந்த திருக்குறள் நம் மனதில் இருக்கக்கூடிய இருளை அகற்றுகின்றது. அதான் உண்மை. என் மொழி இளமைங்கிறார் தேவனைய பாவாணர். ஏன் இளமை? பல மொழிகளுக்கு தாய் அவள். பல பிள்ளைகள் இருக்கின்றது. பல திராவிட மொழிகளுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் தமிழ். வளமை வாய்ந்த மொழி என்னுடைய மொழி. ஏன்? சொல், பொருள், இலக்கண, இலக்கிய வளம் கொண்டது. அதுதான் மற்ற மொழிகள்ல இல்லாததுன்னு சொல்றேன். தாய்மை ஏனைய மொழிகளுக்கு தாய். எவ்வளவு அழகா இருப்பாங்க. 9 நாளை உடுப்பவை 2. இதெல்லாம் ஒரு தாய் சொல்லி கொடுக்கிற மாதிரி. எல்லா மக்களுக்குமே தீதும் நன்றும் பிறர் தர வாரா. செழுமையான தமிழை போதித்துக் கொண்டே இருக்கின்றது. அதான் என்னுடைய மொழி இன்றைக்கும் தொன்மையான அழகான ஒரு மொழியாக இருக்கின்றது. அழகு, தூய்மை அப்படின்னு சொல்றாரு. பிற மொழி சொற்கள் கலப்பின்றி இருப்பது செம்மைங்கிறார். அதுதான் செம்மொழிக்குரிய அந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் சொல்றோம், அதற்கான பண்புகளை தமிழ் மொழி கொண்டிருக்கின்றது. வல்லினம் வன்மை உடையவருக்கு வல்லினம், மென்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு மெல்லினம், இரண்டும் உடையவர்களுக்கு இடையினம். அதுதான் தமிழ் மொழியின் செழுமைக்கு காரணம். மும்மை, இயல், இசை, நாடகம், இந்த 3 முத்தமிழாக இருக்கின்றது. இன்னைக்கும் சிலப்பதிகாரம், மணிமேகலை நம்ம பார்க்க முடியும். இனிமை, கற்கும் தோறும் இனிமை தோன்றுவது. தனிமையான மொழி, ஏன் வேற்று மொழி சொற்கள் இல்லாத ஒரு மொழி. பெருமையான மொழி, போற்றத்தக்க மொழி. திருமை, செழுமை, இப்படி இயன்மையாக வியன்மையாக உலகமெங்கும் வியாபித்து காணப்படுகின்ற ஒரு மொழி. அப்படிப்பட்ட என்னுடைய மொழி தொன்மை. ஏன் தொன்மைன்னு சொல்றோம்? அணு வந்து ஒரு சின்ன துகள் அப்படின்னு சொல்லி ரூதர் போர்டுங்கிற பெரிய விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறார். அதுக்கு முன்னாடி ஔவையார் சொல்லிவிட்டார். அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல்னு குரலை சொல்லும் பொழுது, அதே போல இதற்கு சான்றுகள் என்ன? இலக்கிய சான்றுகள் தான். ஏன்ஷியன்ட் லிட்ரரி எவிடன்ஸ் சொல்லுவோம். நம்மளுடைய தொல்காப்பியம் கண்ட மொழி தமிழ். 3ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்ட ஒரு மொழி. தொல்காப்பியம் தான் உலகிலே மிக பழமையான இலக்கிய வடிவிலே இருக்கக்கூடிய தமிழ் இலக்கண நூல். இது ஒரு சான்று போதும் நம்மளுடைய மொழியின் தொன்மையை நாம் உணர்வதற்கு. தமிழ் மொழியின் இலக்கண விதிகளை வரையறுக்கக்கூடிய அந்த மூல நூலான தொல்காப்பியம் அருமையான ஒரு இலக்கிய சான்று. சங்க இலக்கியங்கள் நம்ம சொல்றோம், அகநானூறு, புறநானூறு போன்ற நூல்கள்லாம் கிமு 300க்கு முந்தைய இலக்கிய வளத்தை கொண்டது. பண்பாட்டையும் நம் கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் காட்டுகின்றது. 50 காப்பியங்கள் இருக்கு. அப்போ இலக்கிய வளம் தொன்மை வாய்ந்த இந்த இலக்கியங்களை கொண்ட தமிழ் மொழி தொன்மையான ஒரு மொழி. இப்ப நம்மளுடைய சம்பத்தையா பேசினாங்க, நிறைய அகழ்வாராய்ச்சி சான்றுகளை சொன்னார்கள். இந்த அகழ்வாராய்ச்சி சான்றுகள் அனைத்துமே நம் மொழியின் தொன்மையை உலகிற்கு பறைசாற்றும் விதமாக அமையப்பெற்றிருக்கின்றது. கீழடி பற்றி சொன்னார்கள், ஆதிச்சநல்லூர் பற்றி சொன்னார்கள். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, 1836 வருடம், 1836 வில்லியம் கொலன்சோ அப்படிங்கிற ஒரு சமய போதகர் ஒருத்தர் நியூசிலாந்து பகுதிகளில் அவர் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றார்.
அங்கே மவோரி அப்படிங்கிற ஒரு இன மக்கள் இருக்கிறாங்க அந்த பகுதியில. அவர் வந்து அவருடைய பணியை செய்யும் பொழுது அங்கே ஒரு பெண் வந்து ஒரு பாத்திரத்துல உருளைக்கிழங்க வேக வச்சிட்டு இருக்கிறாங்க. அப்பப்ப அவர் பார்க்கிறாரு, அந்த பாத்திரத்தின் வடிவம் ஒரு மாறுபட்ட ஒரு வடிவம். அங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்காது, உலோகமே கிடையாது அங்க. அந்த பாத்திரத்தை வாங்கி அவர் பார்க்கிறாரு. அதுல வந்து சில எழுத்துக்கள் வந்து எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அந்த பாத்திரத்தை வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு போய் அதுக்கு பதிலாக வேறொரு பொருளை கொடுத்து இதை வாங்கிட்டு போய் இதை ஆராய்ச்சி பண்றாரு. அதுல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அவருக்கு தெரியல. அதனால அதற்கான ஆராய்ச்சியாளர்கள்கிட்ட கொடுத்து பார்க்கும் பொழுது அது தமிழ் எழுத்துக்கள். யோசித்து பாருங்கள், அந்த பெண் எப்படி சொல்றாங்கன்னா அது வந்து காலம் காலமா வந்து அவர்களுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாத்திரம். அது பாத்திரம் அல்ல, அது ஒரு மணி, வெண்கல மணி. அது வெண்கலமே இல்லாத ஒரு பகுதி, அதுல தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு சிறிய எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி தமிழன் இங்கிருந்து நியூசிலாந்துக்கு போனா அப்படிங்கிறதே நம்ம மலைக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி நிறைய சான்றுகள் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். கல்வெட்டு சான்றுகள்னு பார்த்தோம்னா அன்னைக்கெல்லாம் அரசன் வந்து ஆணை எப்படி பிறப்பிப்பான் அப்படின்னா அதை பாறைகள்ல எழுதி வைப்பாங்களாம். பேப்பர் பேனாலாம் கிடையாது, பாறைகள்ல எழுதி வைப்பாங்க. அப்படி எழுதும் பொழுது நிறைய பேர் பார்த்து அதை படித்து அரசன் ஆணையை புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறதுக்காக அது இன்றைக்கு நமக்கு சான்றாக அமைந்திருக்கின்றது. குகையில் இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் பழந்தமிழ் எழுத்துக்களை நமக்கு காட்டுகின்றன. இன்றைக்கு வட்ட எழுத்துல எழுதப்பட்டிருக்கின்றது. அன்னைக்கு பிராமிய எழுத்திலே துவங்கி அந்த தமிழ் அப்படியே பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்னைக்கு வட்ட எழுத்து. இதுதான் தமிழின் தொன்மை நம்ம வந்து நமக்கு பறைசாற்றுகின்ற சான்றுகள். இந்தியாவிலே மொத்தம் 1,00,000 கல்வெட்டுகள் இருக்கின்றது. அதுல பாத்தீங்கன்னா 60,000க்கு மேற்பட்ட கல்வெட்டுகள் தமிழில் இருக்கின்றது. கீழடி, மாங்குளம், புகழூர் அந்த பகுதிகளில் நம்ம நிறைய பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த சங்கம் வளர்த்து முக்கியமாக இறையனார் களவியல் அப்படிங்கிற அந்த இலக்கியம், அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள், அதற்கு உரை எழுதியவர் நக்கீர பெருமான். இதற்கான அந்த உரையில தான் நம்ம இன்னும் நல்லா தெளிவா புரிந்து கொள்ள முடிகின்றது தமிழ் மொழியின் பழமையையும் தொன்மையையும். அதாவது முதல் சங்கம் வந்து 4440 வருடங்கள் வந்து நடைபெற்றதாம். இடைச்சங்கம் 3700 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த உலகத்திலேயே தொல்காப்பியத்திற்கு இணையாக பழமையான ஒரு நூலான இறையனார் களவியல்ல. 3ஆம் சங்கம் வந்து 1850 வருடங்கள் நடைபெற்றிருக்கின்றது. இந்த ஒரு சான்று போதும் நம் தமிழ் மொழியின் தொன்மையை உலகத்திற்கு உணர்த்த. சரி, இப்போ தொன்மை நிறைய விஷயங்கள் தமிழ் மொழியின் இனிமையெல்லாம் பார்த்தோம். எப்படி தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்றது என்னுடைய மொழி? அந்த எழுத்து வடிவம் பிராமி எழுத்துக்கள் தற்கால வட்டெழுத்துக்களாக மாற்றம் பெற்றிருக்கின்றது. கல்வெட்டு ஓலைச்சுவடின்னு எழுதுறது இன்னைக்கு அச்சில் எழுதணும். அடுத்து இன்னைக்கு கணினி போன்ற மின்னணு சாதனங்களை பயன்பாட்டுக்கு நம்மளுடைய தமிழ் மொழி வந்திருக்கின்றது. இதற்கான தொழில்நுட்பம் வளர வேண்டும், இன்னும் வளர்ந்து கொண்டே போக வேண்டும். ஒன்னே ஒரு விஷயம்தான், என்னுடைய மொழி வளர்ச்சி அடைய வேண்டும், தொடர்ச்சி அடைய வேண்டும், உயிர்ப்போடு இருக்க வேண்டுமானால் தமிழில் பேசுங்கள். நம்ம ஊர்ல தமிழ்ல பேசுறது பெரிய விஷயம் இல்லை, எல்லாருமே பேசுவோம், படிப்போம். ஆனா அயலகத்துல இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்கள் நம்முடைய தமிழை, நம் மொழியை நம் பிள்ளைக்கு கடத்தி செல்ல வேண்டும். நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்றாலே தமிழன்னை செழிப்பாக வாழ்வாள். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கணினியில தமிழ் மொழியை வந்து நம்மளால உள்ளீடு செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கு எல்லா வசதிகளும் இருக்கின்றது, வளர்ச்சி அடைகின்றது தொழில்நுட்பம், தமிழும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றாள் தமிழ் அன்னை. ஆகவே அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அப்படி நம் உயிராக இருக்கின்ற நம் தாய்மொழியை அடுத்த தலைமுறையினருக்கு கடத்தி செல்வோம். அதன் தொன்மையையும் அதனுடைய எளிமையையும் உலகமெங்கும் பறைசாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக, நான் சொல்லல அருமையா பாடுவாங்கன்னு சொல்லி நான் அதை காத்து கொண்டே இருந்தேன்னு சொல்ற மாதிரி மிக சிறப்பு.
தமிழில் இருக்கக்கூடிய அத்தனை மைகளையும் ஒண்ணு ஒண்ணா எடுத்து இந்தெந்த பெருமைக்குரிய என் தாய்மொழி அதை தன்னிடத்தே கொண்டது அப்படின்னு ரொம்ப அழகாக நிறைய பேசுனீங்க. தொன்மையை பற்றி பேசும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய இலக்கிய வளம், அதே மாதிரி கலப்பில்லாத ஒரு மொழி, நம்ம மார்தட்டி சொல்லலாம் எங்கள் தாய்மொழி தமிழ்னு. அதற்கு நிறைய சான்றுகள் வேற எடுத்து சொன்னீங்க. ஒரு திரைப்படத்துல நகைச்சுவையா கவுண்டமணி சொல்ற மாதிரி வரும், டேய் நீ என்ன பண்ற, இத பாறையில எழுதி பக்கத்திலே உட்கார்ந்துக்கோ, உனக்கு பின்னாடி வரவெல்லாம் பார்த்து படிச்சு பக்குவமா நடந்துக்கும் அப்படிம்பாங்க. அது மாதிரி அந்த காலத்தில் பாறைகளில் வடிக்கப்பட்டது, அதாவது தமிழிங்கிறது நம்முடைய சிறப்பு. நான் தன்முனை தமிழின்னு ஒரு நூல், அதை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. நான் சென்ற முறை தாயகம் வந்திருந்த பொழுது கீழடிக்கு அங்க போய் அந்த நூலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா அது எனக்கு ரொம்ப பெருமையா நான் அந்த நேரத்துல நான் நினைச்சு பாக்குறேன், இப்பேற்பட்ட பெருமைக்குரியது அந்த தருணம் அப்படின்னு. மிகச் சிறப்பாக பேசிய தங்களுக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்டா. நன்றி நன்றி.